5 தலை பாம்பு கிடக்குனீங்க. 5 தலை. 2 தலைன்னு சொன்னாங்க. 5 தலை. 5 தலை. ஒரு கோயிலுக்கு மேலே நம்ப முடியல. காடு மாதிரி தான் எப்படி வந்துக்கிறேன். சின்னதாக இருக்கிறப்ப வலிச்சிருந்தோன்னா இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்காது. அப்படியே போட்டுங்க. நல்ல அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையாகவே விளக்கேற்றவே ஆள் இல்லாத ஒரு கோவிலாக தான் இருந்துச்சு. காசி விஸ்வநாதர் கோவில். ஹாய் அன்பதானே எல்லாம் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை வட்டம் அங்கே இருக்கிற மோகனூருங்கிற பகுதியில் காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒரு 500லேருந்து 450 ஆண்டு பழமையான காசி விஸ்வநாதர் ஆலயம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பதிவு எடுத்து போட்டு 2 நாள் கழித்து வந்து அதை நம்ம சுத்தம் பண்ணுறோம்னு சொல்லியிருப்போம். ஸோ நம்ம மட்டும் வந்தது இல்லாமல் இன்னைக்கு அதாவது சிவனடியார்களாக இருக்கட்டும், உழவார பணி தொடர்ந்து செய்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம காணொலி பார்த்துட்டு வெளியூர்லேருந்து வந்தவங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லை உள்ளூர் இளைஞர்களும் சேர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சேர்ந்து இந்த கோவில் வந்து முழுக்க சுத்தம் பண்ணி வணங்கும்படியாக கொடுத்துட்டு தான் நம்ம போகிறோங்கிறத சொல்லிக்கிறோம். இன்னைக்கு முழுக்க வந்து சுத்தம் செய்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு கோயிலுக்கு மேலே நம்பவே முடியல. காடு மாதிரி தான் எப்படி வந்துக்கிறேங்க. எப்படிங்க வந்தீங்க? சின்னதாக இருக்கிறப்ப வலிச்சிருந்தோன்னா இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்காது. பார்த்து கலவைடா செங்கல்ல அங்கே தான் வைக்கக்கூடாது, கரெக்டாக அங்கே தான் வைக்கிறேன். கோயில் செல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அருவா இருக்கு இல்லை வேணாங்க எவ்வளோங்க மிஷின்லேயே போட்டுரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. என்ன பையனா வெட்ட போயிட்டு மொத்தமாக கீழே வந்துச்சுன்னா அப்படியே 2 சேர்த்து பிடிச்சிட்டு வரோம். நீங்க கூட இல்ல அவங்க இருச்சு இல்ல ஒரு இல்ல இல்ல பாருங்க இல்ல கையில விடாத. ஏய் இல்ல 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 பொறுமையா புரிதலோட செய்ய பின்னாடி இருக்கமா. இந்த அப்படி நீ 2 அரை நான் பிடிச்சிக்கலாம். அவங்க தான் நீங்க பின்னாடி இருங்க இப்ப இங்க இருக்கு தவிர இப்ப இன்னும் பின்னாடி அப்படியே போட்டுங்க. நல்ல அப்புறம் அப்படியே டிசைன் ஆகிக்கலாம். அப்புறம் மேல மேல அப்படியே அங்க அப்படியே சும்மா கீழே போட்டு அதை மட்டும் போட்டு கீழே போடுங்க. நீங்க அப்படியே தூக்குங்க. இல்ல கொஞ்சம் நீ கை போடுறீங்க. ஓகே அந்த கல்ல லைட்டா நிறுத்துங்க. கொஞ்சம் தள்ளு பட்டு எங்க இருக்கும் இந்த ஊத்தி பட்டாங்கிட்டு
போடு போடு. நீ புடிச்சுக்க. பொறுமையா புடி கை புடி. அவ்வளவுதான். அதாஜி. நீ கூட அன்சாரப்படாம பாருங்க. நீ எங்க புடி. மூணு பேருமே சேர்த்து அப்ப பின்ன கொஞ்சம் நடுவுல இப்ப கரெக்ட்டா இருந்து. மறையா கோடியா. பச்சைப்பள படுத்துறீங்க. லெவா பாத்து போட்டுங்க. நான் உள்ள தள்ளி போடு. என்ன உள்ள போறியா? கல்ல எடுத்துப்பா. லைட் இப்ப. ஏய் உசார தூக்கு. அடியில கீழ புடி கல்லு கிட்ட. கயிறு கேளுங்க கூட கயிறு. நேரா தூக்கு. நேரா தூக்கு. நேரா தூக்கு தம்பி. நீங்க நேரா இருங்கப்பா. நீங்க நேரா இருங்கப்பா. நேரா இருக்கீங்க. இல்ல நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லா புடிச்சாதான். இழுக்கலாம் வேண்டாம். முதல்ல தூக்குங்க. தூக்க முடியுமான்னு பாருங்க. அப்புறம் தான் இழுக்கணும். தூக்க முடியுதான்னு பாருங்க முதல்ல. இப்போ ஓகே. ஓகே அப்படியே நாத்தி வந்து முடியும். கால் கை சரியா? சரியா? பேக் எடுத்துக்கோங்க. பேக் சொல்லுங்க. செல்லுடா. சரியா? பச்சலாம் ஏத்துமா. நான் விட மாட்டேன். நீ இந்த கால் எடுத்து நீ பத்தமா. மேல கால் பாத்து. இங்க கல்லு வச்சு. தூக்குங்கடா. தூக்கி வச்சினா கல்லு சல்லன்னு ஓடிடும். இப்போ நீங்க ரெண்டு பேரும் தான் பொறுத்து தூக்கணும். சரியா? தூக்கு பண்ணியா? தூக்கிங்களா? கல்லு நாளைக்கு ஓடும். நீங்க கேப் ஓடுறீங்க. போடு. சரியா? இப்போ உங்க தலைக்கு எடுத்துக்கங்க. அது இல்ல பாருங்க இருங்க கொஞ்சம் சைடுல நம்ம தூக்கணும். இன்னும் கொஞ்சம் நீங்க முன்னாடி பட்டுங்க ரைட். சரியா? கால் பா. கால் அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த வாட்டர் அப்படியே விட்டுரும். இப்படிப்பமா வெங்கடேஷ் நீ அங்க கீழ இங்க பிடி. வா. நீங்க புடி தம்பி. இந்த நோட் பையன். சீரா நான் பிடிக்கிறேன். நம்ம நான் போறேன். அது புடி இங்க வாங்க நீ. நடுவுல புடி. நீ மணி நோரு. ஒரு 3 நாள் பிடிச்சோம்னா கொஞ்சம் பாப்பா நோரு பா. நீ நாட்டு கறி கூட வேணும். இது கேட்கலாமா? ரைட்டா தூக்கு. இல்ல அந்த சைடு விடு. இங்க கரெக்ட்டோம். இந்த சைடு டைட் இந்த குத்த மட்டும் விடு. இப்ப இந்த பக்கம் மட்டும் லைட்டா ஒரே ஒரு சைடு நீ தூக்கு. இது நீ மட்டும் தூக்கு. கீழ கை தள்ளுங்க. நான் எடுக்கிறேன். சும்மா கை தள்ளுங்க. கை தள்ளுங்க. கைய விடுறாங்க. இப்ப புடிங்க. உங்களுக்கு தேவையான எடுத்துக்கங்க. பிடிங்க. அப்படியே. நிமிஷத்துக்கு பிடிச்சுக்க கைட்ட. தூக்கு. அவ்வளவுதான். கால் இப்ப நீங்க எடுத்து வாங்க. திரும்ப அப்படியே. கால் உள்ள விட்டுறீங்க. பாத்து எது வேணும். உங்க தலைக்குள்ள போகணும். வெங்கடேஷ் அங்க 3 முள்ள எடுத்துக்கி. இந்த அந்த காசு. நீ ஒரு ஆள் வா. பல்வானா இருக்கு. நான் தம்பி இப்படி பாப்பல நல்லா பிடிக்கறாங்க. சென்டரா தூக்கிங்க. நீ பிடிக்காத மாதிரி. நீங்க தான் இருக்கணும். நீங்க லைட்டா தூக்கு. கல்லு மேல எடுத்துக்கங்க நீங்க. எல்லாத்தையும் வாங்க. ஒட்டே. குட்டுங்க. இப்ப கைட்ட ஒருகிட்ட ஒட்டி வச்சுக்கோ. கைட்ட ஒரு பாறை பண்ணிக்கோ. கைட்ட ஒரு சரியா? சூப்பர். அதவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இதா போணும். முடிச்சு நான் விட்டுறேன். இல்ல கறி. இரு வர பாய் என்ன? அப்படியே விட்டு நோக்கி கவி அங்கிட்டு போட்டுறா. खाली இப்படி ஆத்தா खाली அப்படியே குப்பைக்குள்ள ஏறிவா
தம்பி அருவா கொஞ்சம் கொடுங்களேன். வேலை இன்னொரு அருவா இருக்கா? அருவா சரி. கயிறை கட்டி இழுத்தோம்னா தான் நம்மளுக்கு கையில் முள் போடாமல் மிஷின் இதாகுதானே மிஷின் வச்சிருப்பா சீக்கிரம் மட்டும் போட்டு ஓட்டுவோம். கீழே ஒரு அறுப்பு கொடுத்துக்கோங்கண்ணே. கீழே மக்களே யாருமே இல்லை. உங்கள் அக்கா உட்காந்துருக்கு. முள்ள தான் அங்கிட்டு கொளுத்தி விட்டுலாம்டா. பார்த்து அண்ணன் வந்துடுவோம். இந்த ஹோட்டலில் வேலை விட்டுருவா நீ கேட்குற எங்கடா இருக்காரு? அவர் வச்சு இருக்கிற மிஷினு இது வெட்டணும். வேறு எது வெட்டணும்? நான் வெட்டியாச்சு தரேன். அறுவலால் எதுன்னு சொல்லுங்கண்ணே. இது அப்படியே எல்லாத்தையும் வெட்ட வேண்டியதான். அப்புறம் எதை விட்டுட்டு போகலாம் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்தையும் வெட்டி கோயிலில் நீட்டாக சரியா? இல்லைன்னு பார்த்தா பாலடைஞ்ச கோயில் மாதிரி தெரியக்கூடாது. சரி, கொஞ்சம் கிட்ட வந்தாங்கன்னா வெட்டி சுத்தம் தருவோம். கொஞ்சம் கிட்ட எங்கிட்ட கொஞ்சம் சேர்ந்து பண்ணுறாங்க. இல்லை எல்லாரும் என்னன்னா முள் அடிச்சிடும். ஆரம்பில அடிச்சு சொல்லுன்னு வலிக்கும். கருவமுள்ளலாம் கருவமுள்ள அடிச்சிச்சுன்னா விஷம் மாதிரி வலிக்குங்க. எங்கே நீங்கள் இங்கே தான் இருந்தோம். 22 வருஷமா இங்கே தான் இருக்கோம். 2 வருஷமா இங்கே இருக்கீங்க. இதை பரவாயில்ல. ஒரு அருவான் வாங்கிட்டு வரலாம். மிஷின் வெட்டுங்க. வெங்கடேஷ் ஊமாச்சி அம்மா
போய் நம்ம வீட்டுல அருவா எடுத்துடா. அருவா போ. மட்டும் எடுத்தா நான் சொன்னனே போது பத்தியில அதான் வேலை முடிக்கும். இருங்க வரேன். அந்த முள்ள இப்ப இருக்காதீங்கண்ணே. கொஞ்சம் ஓரம் பண்ணு. வாங்க. அந்த முள்ள இப்ப இருக்காதீங்க நான் சொல்றேன் இருங்க. இது வரணும் ஓரம் போய்க்கிறேன். இந்த விஷயத்துல கல்ல வச்சிடாதீங்க சுடுது. நாந்துக்குங்க. பரவாயில்ல இல்லமா. ஏழு பாலி போறோம். ஆத்த முடிய. பப்ல எடுத்துக்க. அரே. அண்ணா என்ன? இருங்க. ஏய் பாத்தேன்டா. சரி. உள்ள வந்து. நீ போட்டுமால. தள்ளி. நான் இந்த அடுத்து எடுத்துக்கறேன். நீங்க எடுத்து போங்க. வேட்டில பிடிச்சி. நான் ஃபேண்ட் போட்டு வந்திருக்கோம். இங்க உள்ள வெட்டா சிண்டாஸ். அத வெட்டா. இப்படி வா அங்க எடுத்து வச்சிருங்க. அந்த கலை தட்டிச்சுனா கீழ. இது வரைக்கும் நான் மிஷினை கொண்டு வந்து. அத மட்டும் கொஞ்சம் தலை பிடிச்சி வெச்சிருங்க. ஒண்ணு மட்டும் எடுத்துங்க. ஒரு மரம் தான். அந்த மரம் கரு நல்ல உயரம் மஞ்சள் மரமா இருக்கு. என்ன பண்ணாங்க மேலே வெட்டிட்டு அது கீழே விட்டாம நல்லா பெருத்து போச்சு. மிஷின் அந்த வேற அப்படி துண்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மரம் சத்துறோம். வேற எடுத்தா கீழே வந்துருனே. மேல வேற எடுக்க கூடாது வெளியில. வேற துண்டு போடுறோம். வேற பீஸ் வெட்டி விட்டோம்னா அதுக்கு அப்புறம் வளராது. அப்படியே பட்டு போகும். கொண்டாந்து ஊத்தணும். அதான் அப்படியே பட்டு போகும். அழகரா கூப்பிடுங்க. எங்க வர? இங்க வராம பாரு. கூப்பிடுவாங்க. ஆறா. லே. எங்க வர? ஆறா. டேய். உங்கள அத பாத்து வா. வந்தாங்க பெரிய கை. அவன கூப்பிடுங்க. நல்லா இருக்கு. ஏய் பாத்துனே. சிண்டாஸ் இத விட்டு. இங்கிட்டு வருது பாரு. இதான் தூக்கம்ல. நவுந்துடா சின்ன பிள்ளை. ஏய் உள்ள வரடா. பாத்துங்க. வரே இரு. என்ன அப்படியே தூக்குங்க மொத்தமா. இது நான் தூக்குறேன். இருங்க. யார் அருவாது? அம்மா எடுத்து வந்துச்சுடா அருவா. அதை விட்டுங்க எனக்கு கிட்ட வந்துருங்க. இந்த செருப்பு ஒரு நாள் போட்டு வந்து நான் கீழே ஷூ இருக்குமா? இருக்கா? இது வெட்டி விட அப்படியே எல்லாத்தையும் வெட்டி விட. மொத்தமா வந்துரும். ஒண்ணு எடுத்து வா. வாங்க. இல்ல வெட்டு. இல்ல இழுத்துங்க. ஒண்ணா இழுத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் எல்லாம் ஒண்ணா மாட்டிடலாம். இல்ல இழுத்தா வர. இருக்கடா. என்ன இருக்கு ஒண்ணா இழுங்க. நீங்க அங்க திரும்புங்க. அது போடு. இல்ல மாட்டி இருக்கு. வெட்டி போடு. இதை எடுத்துட்டீங்கன்னா இது ஈஸியா. இது அதை இல்லங்க. தம்பி இந்த வெளிய வந்து. வாங்களா வாங்க. அந்த துண்டுயா அந்த காணோட துண்டுயா சொல்றேன். செங்கல் ஒரு வருஷம் செங்கல்லையும் ஒரு வருஷம் கருங்கல்லையும் இருக்கு. பாத்துக்கணும் செங்கல் தாங்காது. இருந்தாலும் பெருசாக ஆச்சரியப்படக்கூடாது. இருந்தாலும் டக்குன்னு ஆச்சரியப்படாம நடக்கும். உள்ள நிக்கிறோம். தள்ளி போய்க்குமா? ஏய் தள்ளின்றா டேய். தள்ளி நான் போறேன். டேய் அந்த இது இல்ல. இந்த இத மட்டும் கட்டி. அந்த இத சேப்பு பாத்துனே கீழ இருக்கு முள்ளு. இந்த இருக்கு ரொம்ப பழகிடுச்சா. நாளைக்கு ஒரு முள்ளு அடிச்சதா எனக்கு இன்னும் ஒண்ணு இருக்கு. இழுங்க திரும்புங்க முன்னாடி இழுத்தீங்கன்னா மேலே அது இழுக்கட்டும். நான் பார்த்து மலையில பார்த்துதாடா மாதிரி சிராக்கு பாரு. பார்த்துங்க மூஞ்சி அடிக்குங்க. நல்லா கஷ்டமான இல்லை கருவில் விட்டுறது. வேற மரம் இருந்தாலும் வெட்டி தாக்கி வருது. அதை எடுத்து போட்டு நுனியை எடுத்து பாருங்க. எல்லாமே வந்துடும். ஒரு கதவு வச்சுக்கீங்களானே என்ன போட்டுக்கிறத அதை சேர்த்து விட்டாரு. இதை பிடி, இதை பிடியா இந்த வரேன் இந்த வரேன் கொஞ்சம் நேரம் இருக்காது வெட்டு. அந்த இந்த கிளை இங்கிட்டு வருது பாரு. அந்த கிளை வெட்டு. மேலே உள்ளத கீழே உள்ள ஆளுங்க வந்து சொல்லு. ஏய் வெட்டு தள்ளின்னு அதை வெட்ட வேணாம். இல்லை அதை வெட்டணும். அதை வெட்டு வெட்டு போடு. என்ன அப்படி மொத்தமாக
வாங்க நீங்க வந்துங்க ஒரு கவை வச்சிருக்கா அப்படியே தள்ளிட்டு சொன்னல நீ கை வச்சிருக்கல அந்த கை வெட்டிக்கலாமா அரேடா நீ விட்டுறா மொத்தமா வருமியா எல்லாமே ஜாயின்ல இருக்கு பாரு பார்த்து நுனியில் நிற்காதீங்க அங்கே போயிட்டு இந்த இரும்பு பைப் ஒன்று இருந்ததுல தள்ளி விடுறது கவ மாதிரி இங்கிட்டு வாங்க தள்ளி விட்டுக்க ஓய் ஓய் அவங்க வச்சிருவாங்க கவிதை கேளு கவிதை அது வந்துடா ஓடி அப்ப எடுத்துக்கலாம் நீமே எடுக்கிறதா பெருசா ஒண்ணுதாடா கவி ஓ ஏதோ பண்றான் போஸ்ட் வாங்கி டீ போட்டே வேற சொல்லிட்டு இல்ல வேண்டாம் இல்ல ஜூஸ் வேண்டாம் இந்த வெயில்ல நீங்களும் எப்பயும் குடிக்காதீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டு ராம்குமார் கடைக்கு போ எத்தனை பேர் இருக்கான்னு பாத்துக்கிட்டு தம்பி கவி என்ன சொல்லிட்டு நான் வாங்கிட்டு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கேன் கீழே ஒரு பையன் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கிட்டாங்க இங்க இருக்க மாட்டேன் என்னோட சொல்லிட்டே எடுத்துட்டு போயிட்டு சாதாமில இருக்கும் வாங்கிட்டு வா பார்த்து ஏன் உள்ள யாரும் கீழே நிற்கிறாங்களா நீ ஒரு ஆடுதான் பாருங்க இல்ல செவர்லாம் ஆடாதுன்னு எதுக்கு உங்களா வெளில மழவா ஆட்டி பார்த்து அடுதாங்க வந்துருங்க ஒரு ஆடுதா அவ்வளோதாங்க வந்துருங்க கயிறு போட்டு வந்துட போகிறாங்க டூல்ஸ் இருக்காரு அங்கேயே வைங்க அப்படி பார்த்துங்க கீழே போட்டீங்கன்னா தெரிச்சு போயிடுவாங்க நந்திலாம் இருக்கு நந்தி இருக்குங்க யாரும் இல்ல அங்க போயிருங்க பார்த்து நொடிக்கும் கீழே விழுந்தா கீழே ஐயா கொஞ்சம் வந்துருக்கீங்களா கீழே விடுங்க அந்த கவையை அவர் எடுத்து போய் ஈஸியாக தம்பி ஒரு அடி ஒன்று வாங்கிட்டு வாங்க தலை ஒன்று உங்களுக்கு மூஞ்சிக்கு வருங்க அவருங்க வாங்கடா தூக்கி போறான் சேர்த்து போடாம ஷூ அந்த ஷூ எடுத்து போட்டு அந்த ஷூ கொண்டா வந்துங்கடா அந்த கவை ஒன்று இருந்ததுல அந்த ப்ளூ கலர்ல இரும்பு ஒன்று பத்திரம் அனுசரிச்சு இருக்கு ரோடு வேலை பார்ப்பாங்க போலீஸ் ஒரே அதுதான் நம்பிக்கை தான் கீழே ஒரு வருஷம் செங்கலி ஒரு வருஷம் கருங்கலி கொடுத்துருக்காங்க
புளியில கரைச்சியமா கொஞ்சம் புளி எலுமிச்சம்பழம் போட்டு இதை அப்படியே ஊற வச்சு ஒரு நாள் ஊற வச்சீங்கன்னா போதும், கொஞ்ச நேரம் ஊற வச்சீங்கன்னா போதும். மேல இருந்து ஒரு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வாட்டமா இருக்கு அடிச்சிருக்கு. மேல கடிக்குது. ஆமா இந்த வேலை நடந்துட்டு இருக்கு, சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அவங்க தானே போட்டுருந்தாங்க யூடியூப்ல. அவங்க வந்துருக்காங்க, எங்களுக்கு தெரியல, நாங்க வந்து பாக்கிறதுக்காக அவங்களும் வந்துட்டாங்க. கடிக்குது. நான் சொல்றேன் அன்புதானே சேது, அன்புதானே சேது. நல்ல உயரம் மரம். என்ன பண்றாங்க தெரியுமா? வளர 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 நீங்க ஆட்சியில கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா தான் கடிக்காம இருக்கும். தண்ணி ஊற்றணும் கொஞ்சம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. நாங்க போய் அந்த அந்த வீட்டு ஒரு வேறு இல்ல இல்ல அது ஆடும், எங்க ஆடுனா மேல கல்ல விட்டுருங்க. நான் இந்த வேலை எடுத்துறேன். எடுத்துடலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லடா. எங்க இருக்கு மட்டும் பார்க்குற வேலையை ஒழுங்கா பார்க்கணும். இன்னும் எங்க கல்லை எடுத்துருக்கீங்க தம்பி. அந்த கல்லை நான் எடுத்துறேன் தம்பி. நான் கொண்டாங்க கரெக்டாக விட்டு. இன்னும் விட்டுங்க. முடிஞ்சிருச்சு. வேரோட பேத்தரலாம். வேரோட பத்தி கீழே அப்படியே முடிஞ்ச மரம் சொன்னல. முடிஞ்சிருச்சுனே. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கடா இங்க அங்கிட்டு போடு. தண்ணி கூட மிச்சம் தேவைப்படும். மிச்சம் எடுத்துக்கலாம். தண்ணி மேல தண்ணி போறோம். குழம்பு கொண்டு வந்துச்சுனா கடல் எடுங்க நான் ஆட்றேன். நான் போடு. நைஸா போடு. கொஞ்சம் வர. அங்கிட்ட என்ன போடு. இது கட்ட வேணும். இது வேற புட்டுச்சு மரம். சும்மா லைட்டா போடு. இது பச்சை அங்கிட்டு வேற போகல தம்பி. அதுதான் இது பச்சை அவ்வளோ. இல்ல ராத்திரிச்சு. இப்படி பண்ணணும். என்ன இப்படி இருக்குனே சரி மரதா. நாளை ஒரு சைடு இருக்கு ஆயிடுவாங்க. இப்படி இருக்கணும். சல மூணு பேரும் கிட்ட தருங்க மரதா. கொஞ்சம் நேரம் வாங்க கிட்ட. சும்மா தருங்க. இருப்பாங்க. சரிங்களா? தரு. தருங்க. நம்ம ஜெண்ட். சும்மா தருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தருங்க. ஒட்டுக்கல. சரி. ராம்பு மடிக்கல. அவ்வளவுதான். தூக்கி போடு. ஒரு வேற தான் ஸ்ட்ராங் இங்க இருந்த இந்த வேரோட பிடியில தான் இருந்திருக்கு அந்த மரமே. தண்ணி கொடுங்க. தூக்கி இங்க போட்டுருமா? அங்கட்டே போடுறாங்க. அங்க சைடுல தள்ளி விட்டுறோம். நம்ம கீழ போற தண்ணி நாம கிட்ட போடுறோம். மாட்டியா? அது அறுவாட்டு லேசாக அறுத்து விடுங்க. அந்த இதை அந்த சின்ன சின்ன வேறு தான். ஜல்லி வேறு வாங்குது. 1 வருஷமா வீட்டுக்குள்ளே இருந்தேன். எங்கே வேலைக்கு போகணும்? தராருக்கு ஒரு வேறு. அதான் நீ இதை படி நான் தண்ணி குடிச்சிட்டு எங்களுக்கு கொண்டாடி அங்கிட்டே பட்டுரும். நீ பாட்டு எதுவும் பண்ணிட்டு போயிடலாம். வருவாருண்ணே வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஐயா பரவாயில்ல. நான் 3/4 நேரத்துக்கு மேலே பாத்துக்கிறேன். இப்போ ஏதாவது தினேஷ் தெரிஞ்சுன்னா வச்சுக்கவா உட்கார வச்சிருப்பேன். ஆள் கிளம்பி வந்துருவாரு. வந்து போட்டோ எடுத்து போயிருக்குண்ணா வந்தேன். நானும் ஒரே போட்டுருன்னு நினைக்கிறேன். ஆளை போட்டுருன்னு நினைக்கிறேன். வரையிலே சொல்லிட்டான். அந்த அண்ணா போட்டுருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயில் வாடி எதனா பண்ணலான்ட்டு. அதை வெட்டி விட்டுங்க. எங்க அறுபது என்ன இதா என்ன
இந்த இதை வெட்டினா தான்டா இல்லையா இந்த பட்டையவா சும்மா தட்டு குடல இல்லை தட்டினேன் குடல இல்லை குறவா இது வருது பங்காளி ஆடு பேர் ரெண்டே பிடிச்சி அதான் நான் ஃபஸ்ட்டு அடி தூக்கி வை தூக்கு நீங்கள் அந்த குச்சியில் எடுங்களேன் கொஞ்சம் கவே இது வரலாம் இங்கே வந்து தட்டினேன் இங்கே நீங்கள் வாங்கினேன் குமாரி நீங்கள் தந்துங்க இப்போ அந்த கையை வாங்குறியா சொன்னால் லைட்டாக வந்து கொஞ்சம் அங்கிட்டு வாங்கிக்கோங்க இந்த வேலை யாரும் வரல எப்படி இருந்தாலும் சுத்தம் பண்ணு தானே நான் சுத்தம் பண்ணதான் அது நீங்கள் போட்டுக்கலாம் அங்கே போட்டுக்கணும் நான் அப்படியே அங்கே நினச்சேன் இது வந்து எட்டி போட்டுருக்கேன் நான் அங்கே போட்டேன்டா க்ளீன் ஆகிடுச்சு இப்போ வந்துடும் அது வேறு முளைக்காது அவ்வளோதான் முளைக்காது இது மட்டும் அந்த வேறு அடியில் போகுது இல்லைன்னா இது குத்தி எடுத்துக்கலாம் இல்லை அதில் நம்ம இனிமே யாருவாங்க இந்த கால்ட்டே கிடக்கு கலர்வாங்க இன்னொரு எட்டி போட்டுருந்தேன் அங்கே தண்டாண்டா போட்டுருந்தேன் அது கூட வெட்டி பட்டம் மட்டும் தானே வெட்டிட்ட கூட தள்ளிக்கலாம் இது வெட்டுடா கூட தண்ணி கழட்டி பிடிச்சதுல நின்று விட்டு விட பார்த்து அதான் விடு இதை வச்சு பிடிச்சிங்க அப்படியே இந்த முல்ல இழந்தோம் வீட்டில் கொண்டு போடுமே சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை இப்பந்தியா முதல்ல கழிச்சுக்கோங்க அவர் ஊருக்கு போயிட்டாரு தம்பியா யாரா உள்ளே வரணும்னு சொல்லுங்க கொஞ்சம் சொல்லிருங்க போல வேலை கட்ட செய்தியா எல்லாத்தையும் சம்பளத்துக்கு அதான் அல்லையா கொடு யாரு நந்தினி செத்துக்கிறா வீட்டுக்கு போன வளர்க்குறீங்க வீட்டுக்கு வேணாமா போகணும் வீடுங்க இல்லையா இங்கே தூரம் வீடு மாட்டிருக்கு பாரு ஏன் முன்ற சைடில் சைடில் இங்கிட்டு எட்டி இங்கிட்டு போடி லைன் இருக்கு பார்த்தேன் பட்டுறப்போது நாலு பேர் வேண்டாம் பின்னாடி பண்ணலாமா பின்னாடி நீங்கள் இருக்கிறத கொளுத்தி விட்டீங்கன்னா எல்லாமே பட்டு போய்டும். அது காஞ்சி போயிடும் அவ்வளோதான். யாப்பா நவருங்க மேலே தான் வரும். அது மூணு பின்னல் இதை வெட்டுமா இந்த பெரிய கல் வெட்டு அப்படியே வரிசையாக வெட்டினா அது வெட்டாமல் இருக்கு அது வெட்டணும் அது அப்புறம் வெட்ட முடியாது
47 57 5 நீங்கள் வேலை செய்து இந்த பசங்க 5 மாடு விட்டு பார்த்து மிஷினை தத்து விடுங்க. புது பிளேட் போட்டு டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். இருக்க பார்த்துங்க பார்த்துங்க. காலை எட்டி வச்சுக்கா இவன்ல ஒரு மிஷின் ஒரு கொத்து கொத்து வந்து அருவாளல முடிஞ்சு அங்க வந்துருச்சு. அருவாளல ஒரு கொத்து கொத்துறாங்க. அவ்வளோதான் உரிச்சு விட்டு வந்துடும். இல்லைங்க வந்துடும். மிஷின் கையில் எடுத்துக்கங்க. மிஷின் கையில் எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு அப்படியே எடுத்து மிஷின் எடுத்து இந்த வரேன் ஒரு கடையை போட்டு வச்சிடணும். நமக்கு நிக்கிறது பாவா இருக்கணும். சரி நான் வேற ஒரு எடுக்க இருக்குங்க அப்படியே இன்னொரு கிளைய கீழே தள்ளி விடு. இந்த கிளைய கீழே தள்ளி விடு. அப்படி இருக்குப்பா. அரைங்க. ஒரு நிமிஷம். நானும் வராதீங்க. பாக்கிருப்பா. இப்படி காணி இப்படி கடாதா. பேர் வரும் பாரு. பாலானோதா? படிக்கிறதலன்னு சொல்லு. பாலமுருகன். வெளிய போங்க. நான் இந்த சின்ன கிளைய தள்ளி விடு. நான் பாத்து விடு. பேசு என்ன சோங்க நினைக்கிறேன். நம்ம கீழே போறோம். ஓரக்கட்டை போடு. ஓரமா போங்க போ. சரி ஒன்று காரண பார்த்து போடுங்க.
போனா சொல்லிட்டு போனா ஏடிஎம் கார்டு தரேன்னு சொல்லாம விட்டாங்க. போனா சொல்லிட்டு போறானே இல்ல ரோனுக்கு தான் போறேன்னு சொன்னான். இதுல கண்ணி போட்டுக்கியா? ஏய். இதா? அங்க உட்காரு. எனக்கு தான் கரெக்ட் இருக்கடா இல்லங்க நீங்க இல்ல ரொம்ப சூடா பாவ ஜூஸ் வாட்டர் ரொம்ப நேரம் ஆச்சு வரல அதான் இது குடிப்போம். இப்போ போய் காலையில சோப் பண்ணி போய் தான் வந்து வேற ஆட மேட்டா போடா. என்னங்க பாத்தா எல்லாம் விஷயம் எடுத்து போட்டு விடுதே நான் எடுத்து குடு அப்படியே தண்ணி வாங்கிடுறேன். அக்கா இருக்கு இந்த அக்கா அனுப்பி அனுப்பிடு. நாட எடுத்து ஏன் நிக்கு வாங்கி உள்ளுக்கா போட்டு நாங்க கொண்டு போயிடலாம். செருப்பு போடுறது நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன காயா காலையில வேஸ்டிக்க பாரு புதுசா ஆயிடுச்சுடா. இது வந்து எடுப்பா தம்பி நம்பிக்கிட்டு வா. குத்தா மேல குத்து குத்துடா. ஏய் நல்லா இருக்கா? தம்பி டேய் நீ இங்க இந்த எடுத்துடா. இங்க எடுத்து வா. இங்க வாடி. அப்படியே மேலே விட்டு கொளுத்தி விட்டுருங்கம்மா 10 ரூபா. இது இல்லைங்களா? இது நீங்கள் இது ஃபுல்லாக கொடி தான். எரிஞ்சோடனே இதெல்லாம் காலியாகிடும். இந்த கல் எடுக்க முடியாது. நீங்கள் ஃபுல்லாக கொளுத்தி விட்டீங்கன்னா எல்லாம் கொடி தான். கொடியோட அடி வேறு எடுத்து விட்டேன். காய ஆரம்பிக்கும். மேலே மேலே படிக்கிறப்பா அதானே படி பெரிய பாம்பு சட்டாண்டா. அது பெருசு தான். அது செதில அவ்வளோ பெருசு இருக்கு. பெருசு தான். 5 தலை பாம்பு கிடக்குனீங்க. 5 தலை 2 தலைன்னு சொன்னாங்க. 5 தலை 5 தலை அந்த அண்டா சுற்றிட்டு கிடந்துச்சு. நான் அதில் ஒடியாரில் அப்படியே கிடந்தேன் பார்த்தேன். பார்த்தீங்களா? இதெல்லாம் இங்கேருந்து இந்த கோயில் போயிட்டு அந்த கோயிலுக்கு போகும். வெளியிலலாம் தெருவுகளெல்லாம் இதுக்குள்ளே சுற்றும். இன்னமும் இருக்காண்ணா? இன்னமும் இருக்கு. அந்த அந்த தென்னை மரத்துலேருந்து இப்படி வரும். வந்துட்டு அடையில் வந்து இந்த முனி சுற்று வீட்டில் போய் சாப்பாடு போடுவாங்க. அவங்க போயிட்டு அப்படியே வரும். அந்த கொண்டாயம்ம கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து நேராக வந்துடும். நீ வந்துடுறாங்கடா. டேய் நம்ம எவ்வளோ அழகாக இருக்கு கோயில். இப்போ கொடியெல்லாம் சீமா சீனி விட அப்படியே கொடுக்க முடியாது. அப்படியே ஒரு இது வரேன். இது சிலாசு இந்த இங்கே கூட அறுவடா. இதை வெட்டி இப்படி கிளாஸ் வெட்டி ஒன்றும் இல்லாமல் மாறி சின்ன பொண்ணு தான் அப்படியே வம்பட்டி இருக்காங்க. கீழே கிடக்கு. அஜித் மாமா வம்பட்டி இருங்க மாமா. டெங்கா பெருசாக இருக்கும் கீழே.
என்னடே இது வாங்கப்பா பிரேம் பிரேம் அங்க இருக்குங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு நம்ம உழவர பணியானது ஆரம்பிச்சிச்சு. நம்ம என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாகவே வந்து நம்ம நினைச்சதை விட மிக பெருசாகவே வந்து பணி சிறப்பாக நடந்துச்சு. நம்ம ஒரு 4 பேர் வரோம், ஊரில் ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஊர்லும் சரி, நம்ம காணொலி பார்த்துட்டு பக்கத்து ஊரில் இருந்தும் சரி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே யார் எந்த வேலை செய்கிறாங்கன்னே தெரியாமல் கிட்டத்தட்ட ஊர் முழுக்க எல்லா இளைஞர்களுமே வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்களால தான் இன்றைக்கி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலானது முழுக்கவே வந்து இப்போ சுத்தம் பண்ணி இப்போ வணங்கும்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த கோயிலில் டெய்லி யாரும் விளக்கேற்றணும் இல்லையா, அதுக்கு தானே நம்ம பண்ணது. யாரும் ஏற்றுவேனா எந்த இளைஞரும் ஏற்றுக்கல மீன்ஸ் வந்து நான் ரெகுலராக பண்ண முடியாதுங்கிற ஒரு தயக்கத்தில் எல்லாரும் இருந்தாங்க. அப்படி இருக்கையில் இந்த பாப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியில இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வப்போது வந்து பண்ணுவாங்களாம். இப்போ கோயில் ரொம்ப சிதலமடைந்ததுனால நடுவில் வந்து பாப்பா பண்ணாமல் இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்களாவே வந்து நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன்னா டெய்லி நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கோவிலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். இது தீர்ந்தாலும் நம்ம ரெகுலராக வாங்கி கொடுப்போம். ஸ்ரீநிதிங்கிற பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு தினமும் வந்து பூஜை பண்ண போகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சில காணொலிகளில் போட்டிருப்போம். சிறு வயதுடைய குழந்தைகள் எவ்வளோ கோயில்கள் வந்து இன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பண்ண 8ஆம் வகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து படிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் இல்லாத ஒரு மனசு நான் பண்றேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. இந்த கோயிலை தேடி யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாப்பாவை பார்க்காம போகாதீங்க. பணி எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல வேற எதுவும் கோயில்கள் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வரேன். நன்றி.
இந்த கோவிலை காணொலி எடுத்து போட்டு ஒரு 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உண்மையாகவே விளக்கேற்றவே ஆள் இல்லாத ஒரு கோவிலாக தான் இது இருந்துச்சு. காசி விஸ்வநாதர் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை வட்டம் மோகனூரில் இருக்குது இந்த சிவன் கோயிலானது. ஒரு 400லேருந்து 500 ஆண்டு பழமையான இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற கூட ஆள் இல்லாமல் தான் இருந்தது. ஒரே மரம் செடி மண்டு கருவேல மரம்லாம் மேலே காடு போல இருந்துச்சு. நம்ம சொல்லி இந்த 2 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா அது போலவே இன்றைக்கி வந்தோம். ஸோ நம்ம மட்டும் இல்லைங்க, ஊர் இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு வேறு எந்த ஊர்லேயுமே நான் பார்த்ததில்ல. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுமே டெய்லி விளக்கேற்றணுமே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு சின்ன பொண்ணுங்க, ஆனால் நான் வந்து டெய்லி ஏற்றுறேண்ணா அப்படின்னு சொன்னதுனால அந்த பூஜை ஜாமான் என்னென்ன பூஜை ஜாமான் வேணுமோ எல்லா பூஜை ஜாமாவும் நான் வாங்கி கொடுத்துட்டு நீ உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுமான்னு அந்த பொண்ணுகிட்ட என் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த பொண்ணு இனிமேல் நான் ரெகுலராக விளக்கேற்றி நான் பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன வயசு பொண்ணு 8ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணுக்கு இருக்கிற அக்கறைக்கு கூட மற்றவங்களுக்கு கூட இல்லை. ஊர் இளைஞர்கள் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணலாம் ஒத்துக்கிட்டாங்க. பட் நான் விளக்கேற்றுற அந்த பொறுப்பு யாரும் எடுத்துக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு வந்து ஏற்றுக்கிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு பொண்ணு புழங்குற இடம் நல்லா இருக்கும். இனிமேல் அந்த பொண்ணு சுத்தமாக வச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சொன்னப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோவில் வந்து எந்த விதமான ஒரு வழிபாடும் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். நன்றி.